ஆஹா ஒரு சரியான ஸ்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி பையா நம்மளுடைய ஸ்பெஷல் ஐட்டத்தை நீங்கள் ரெடி பண்ணுங்க. அதாவது பூசி ஃபெஸ்டிவல்னாலே ஸ்வீட்டுனாலே சவுகார்பேட்டைனாலே ஜிலேபி. நோ, இட்ஸ் கால்ட் ஜலேபி. அதாவது நம்ம ஊர் பக்கம் தான் அந்த ஜிலேபினும், நீங்க சவுகார்பேட்டை மின்ட் பக்கம் வந்துட்டீங்க அப்படின்னா ஏத்த மாதிரி மாத்திக்கணும். ஜலேபின்னு தான் சொல்லணும். அதான் நம்ம ஸ்பெஷல் ஐட்டம். அதை வைங்க, நான் மெதுவா வாங்கிக்கிறேன். அதை விட ஸ்பெஷல் ஐட்டம் இங்க இருக்குது. என்னது? ஒரு குலாப் ஜாமுன் மாதிரி வருமா? ஆமாங்க, கிங் ஆஃப் ஸ்வீட்டுங்க அது. சரிங்க, நம்ம வந்து போட்டி போட்டு சண்டை போட தேவையில்ல. பொதுவாகவே ஃபெஸ்டிவல்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாருடைய மனசும் வந்துட்டு ஸ்வீட்டை தேடி ஸ்வீட்டை நோக்கி தான் போகும். அது இப்போ சென்னையில் நீங்க ஃபெஸ்டிவல்னே தேவையில்லையே. இந்த ரோட்டு பக்கம் கிராஸ் பண்ணி போகும்போது நம்மளுக்கு கம அந்த நெய் வாசனை வரும்போது அதை நின்று ஒரு தடவை சாப்பிட்டு போகணும் தான் தோணுது. அண்ட் இந்த செட்டப் எல்லாம் பார்க்கும்போது ஆல்ரெடி எனக்கு தீபாவளி ஃபீல் வருது. எங்க பாட்டி இப்படிதான் நடு வீட்டில் உட்காந்து சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. பாட்டியும் ஜிலேபி கடை போட்டிருக்கு தெரியவே தெரியாது எனக்கு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? அதெல்லாம் விட்டுருங்க. சரி, ஓகே. ஆக்சுவலா வந்துட்டு ஃபெஸ்டிவல் மாதிரி தான் பொதுவாகவே நம்ம சவுகார்பேட்டை மின்ட் பக்கம் வந்தா இருக்கும். எல்லா நாள் ஃபெஸ்டிவல் தான். அதுலயும் வந்துட்டு ஸ்வீட்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஸ்வீட் இருக்கு. பட் அதுல கண்ணை வந்துட்டு பார்த்தோன்னே அட்ராக்ட் பண்ற மாதிரியான கலர்ஸ்ல இருக்கிறது பார்த்தோம்னா இப்போ ஜலேபி, அதுக்கப்புறமா லட்டு, அதுக்கப்புறம் இந்த உங்களுடைய குலாப் ஜாமுன், ரசகுல்லா, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா செம்மையா இருக்கும். அதாவது ரொம்ப நேரமா கையிலே வச்சிருக்கிறோம். சிறந்த ஸ்வீட் உங்களுடைய குலாப் ஜாமுனா இல்லாட்டி இந்த ஜலேபியா? ஜலேபிலாம் இல்ல, நம்ம ஊர்ல ஜிலேபி தான். சரியா, நீங்க சாப்பிடுங்க. நானும் சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஆல்ரெடி. இந்த டேஸ்ட்டுக்கு ஈடு இணையே கிடையாதுங்க. அட ஸ்வீட் என்னமா இருக்கு. அந்த கை பக்குவம்ன்றது பல வருஷமா அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றது சாப்பிடும்போது டேஸ்ட் தெரியுது. சரி, இது ரெண்டுத்துக்கு நம்ம சண்டை போட வேணாம். நீங்க ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் கேட்டீங்கல்ல, அது என்னன்னு பார்க்கலாமா? அண்ணே கொடுங்க. அடடே நல்லா இருக்கே பாக்குறதுக்கு. ஓ, ஸ்வீட் சாப்பிட்டு ஒரு காரம். This is காட்டியா. ஆமா, காட்டியா. அது வந்து கடலை மாவுல செய்யற ஒரு ஸ்வீட் ஐட்டம். அது இப்படி அதாவது வேல்பூரி மாதிரி இருக்கு. அது ஒரு மாதிரி மிக்சரா வெங்காயம் எல்லாம் போட்டு அடியில வந்து கொஞ்சம் கோசு அதெல்லாம் போட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. பார்க்கலாம். சாட் மசாலாலாம் போட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டேன் இது என்னன்னு. காரத்துக்கு சில்லிலாம் வச்சிருக்காங்க. இதை கண்டுபிடிச்சிட்டேன் இது என்னன்னு. அதாவது வந்து சமோசா இருக்கு பாத்தீங்களா, சமோசா மாவு தான் இது. அதுவே அப்பளம் மாதிரி சுட்டு வச்சிருக்காங்க. பிரசன்டேஷனே வேற மாதிரி இருக்கு, டிஃபரெண்டா இருக்கு. இது ஒரு சாட்னு சொல்றதா இல்ல ஒரு கார வகைன்னு சொல்றதா எனக்கு தெரியல. ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கு, ஆனா டிஃபரெண்டா இருக்கு. நல்லா இருக்கு. அதாவதுங்க முதல்ல நம்ம வந்துட்டு நம்ம ஊர் ஸ்வீட் மட்டும் தான் நம்ம ஊர்ல கிடைக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி கிடையாது. எல்லா மாநிலத்தோடைய ஸ்வீட்டும் இப்ப நம்மளுக்கு நம்ம ஊர்ல கிடைக்குது. இப்ப ஜலேபின்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்காக நம்ம வேற ஊருக்கெல்லாம் டிராவல் பண்ண அவசியம் கிடையாது. சவுகார்பேட்டை மின்ட் வந்தாலே போதும். ஜலேபியா இருக்கட்டும், ரசகுல்லாவா இருக்கட்டும், அப்புறமா நீங்க வச்சிருந்தீங்களே ஒண்ணு குலாப் ஜாமுன், இந்த மாதிரி பல விதமான ஸ்வீட்ஸ் அப்படின்றத நம்ம சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். உண்மையாவே இத்தனை வருஷமா சென்னையில இருக்கேன், இத்தனை வகை இவ்வளவு டிஃப்ரெண்டான வகை ஸ்வீட்ஸ் கிடைக்கும்ன்றது எனக்கும் தெரியல. பட் ஃபெஸ்டிவல் டைம் நெருங்கிட்டு இருக்கு அப்படின்றது சுத்தி இந்த ஆம்பியன்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். சிறப்பு. இன்னும் நிறைய போய் பார்ப்போம் வாங்க.